இது எஸ்எஸ் தான், இங்க இருக்கிறது எஸ்எஸ் தான். இது எஸ்எஸ் மாதிரி தெரியுது. ஆனா இது அது ஒரு கிளாஸ் மாடல் இது ஃபார்ம் பண்ணி ஒரு எஸ்எஸ் தான். அந்த 360 டிகிரி நமக்கு இது ஓபன் பண்ணிக்கலாம். ரீசெண்டா ஹவாய் மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் தான் ஜாம். ஜிங்க் இருக்கும், அலுமினியம் இருக்கும், மக்னீசியம் கூட இருக்கும். அப்ப கண்டிப்பா 99.9% இது ரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு 100% சொல்ல முடியும். நாட் ஓன்லி லக்ஸரி டோர்ஸ், பேசிக் இப்போ 20,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ண ஸ்டீல் டோர் கூட ஜாம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியது. அதனால பிரைஸ் ஒன்றும் அதிகம் ஆகல. நம்ம குவாலிட்டியில தான் கூடுனது. இன்ஜஸும் ஃபுல் கவர்ட் இன்ஜஸ் தான் இருக்கும். நம்ம வேற ஏது டோர்ஸ்ல பார்த்தாலும் ஸ்டீல் டோர்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு half inches தான் வரும். ஆனா இதுல நமக்கு ஃபுல் இன்ச்சஸ் வரும். ஒரு இன்ச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 1000 rupees வரும். இந்த மாதிரி இந்த டோர்ல மட்டும் 448 16 இன்ச்சஸ் വരുന്ന ഒരു ഡോർ தான் இது. At the same times நம்ம மட்டும் இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் இந்த மவுண்ட் லாக். 14 லாக்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா மவுண்ட் லாக் கூட வரும். இது ஒரு செப்பரேட் ராடில் தான் இருக்கிறது. இப்போ ரோபரி ஏதாவது வந்தாല് இந்த நார்மல் லாக் உடைச்சாலும் இந்த மவுண்ட் லாக் உடைக்காம ரோபருக்கு உள்ள ஏற முடியாது. இப்போ ஹேண்டில் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ஹேண்டில் பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். 5 இயர்ஸ் வரைக்கும் அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். அவ்வளோ ஸ்மூத் இருக்குன்னு நீங்க பாக்கு. இது ஸ்லைடிங் எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்லி தான் இருக்கும். முன்னாடி நம்ம அலுமினியத்தில் ஸ்லைடிங் தான் பார்த்தது. ஆனா இது ஸ்லைடிங் அண்ட் ஃபோல்டிங் ரெண்டு கூட முடியும். வீட்டி கலர்ல, மாகனி கலர்ல, டீ கலர்ல, ஏது கலர்ல வேணாலும் ஸ்டீல் கூட நமக்கு இது பண்ணிக்கலாம். கேரளாவில் சிப்பெட் சர்டிஃபிகேஷன் இருக்கிற ஒரே ஒரு டோர் எஃப்ஆர்பியில நம்ம டோர் தான். 20-25 இயர்ஸ் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. இது வாட்டர் ப்ரூஃப் தான், டெர்மைட் ப்ரூஃப் தான். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோரில் ஹவாய் ஸ்டீல் டோருடைய ஷோரூம் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கும் போயிருப்போம். நம்ம வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கிடைக்குது அப்படின்ற டீட்டெயிலும் அப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஸ்டீல் டோரு, எஃப்ஆர்பி, ஸ்டீல் விண்டோஸு, அலுமினியம் விண்டோஸும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா ஏரியாக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஷோரூம்ஸ் நிறைய இடங்களில் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னைக்கு திருவள்ளூர்லேயும் சென்னையிலையும் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 36வது ஷோரூம் ரொம்பவே பெரிய ஷோரூமு. 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க இதில் இருக்கக்கூடிய நிறைய மாடல்ஸ் அதை வந்து நீங்கள் இங்கே லைவாகவே பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்றதையும் நேராகவும் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புது மெட்டீரியலையும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டீல் டோர் எல்லாமே GI, GL இந்த மெட்டீரியலில் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ளஸ் ஜிங்க், மெக்னீஷியம் இந்த மாதிரியான மெட்டீரியல்லையும் பண்ணுறாங்க. அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டோர் பற்றி சொல்லுங்க. இது நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிய மாடல் தான். இது பார்த்த டைம்ல என்ன ஃபீல் பண்ணுனது, இது எது மெட்டீரியல் தான் ஃபீல் பண்ணுனது? அதான் கிளாஸ்ல பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இது கிளாஸ் அல்ல, இது பக்கா எஸ்எஸ் தான். 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஷார்பஸ்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணியது தான். அவ்வளோ குவாலிட்டியில் யூஸ் பண்ணியதுனால ஃபீல் பண்ணுனது இது என்ன மாதிரி கிளாஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ணும். இது எஸ்எஸ் தான், இங்க இருக்கிறது எஸ்எஸ் தான். இது எஸ்எஸ் மாதிரி தெரியுது. ஆனா இது அது ஒரு கிளாஸ் மாடல் இது ஃபார்ம் பண்ணி ஒரு எஸ்எஸ் தான். நெக்ஸ்ட் ഇതിന്റെ ஃபீச்சர் என்னன்னா நமக்கு பயோமெட்ரிக் இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் இது பீவட் டோர் தான். பீவட்ல ஹவா இன்ட்ரடியூஸ் பண்ணிய ஃபர்ஸ்ட் டோர் தான் இது. ஓகே ஓகே. இன்ஜஸ் வந்து இதுல வந்துரும். அதான் இது பீவட் மீன்ஸ் நமக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ரொட்டேஷன் பாயிண்ட் இருக்கும். அதுல இது நமக்கு ஃபுல் விசிபிலிட்டி டு கிடைக்கும். அந்த 360 டிகிரி நமக்கு இது ஓபன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும். இதுல நமக்கு எவ்வளவு ஹைட்ல வேணாலும் பண்ணிக்கலாம். அதுதான் மெயின் திங். இப்போ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் தான். இது இப்போ எஸ்எஸ் தான் இதுல கொடுத்தது. ஆனா இதுல கிளாஸ் வேணும்னா கிளாஸ் பண்ணிக்கலாம், டஃபன் கிளாஸ் வேணும்னா டஃபன் கிளாஸ் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு டச் மட்டும் தான் இப்ப போட்டது. கேமரா ஃப்ரண்ட்ல யாரு வந்து நமக்கு வெளியே பார்க்கலாம். கேமரா இருக்கு. இதுல இப்ப ஃபேஸ் லாக் போடல. ஃபேஸ் லாக் வேணும்னா அதுவும் நமக்கு போட முடியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல இந்த மாசம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு டோர் தான் நம்ம ஹவாய் பீவட் டோர். ஓகே. இப்போ இத வெளி சைடும் ஓபன் பண்ணலாமா? அது ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். கஸ்டமைசேஷன் இது ஹைட், விட்த் இதுல எல்லாம் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். இனி இதுல ஒரு மதர் அண்ட் சன் ஆப்ஷன் வேணும். 75 to 25% ஓபன் பண்ணன ஒரு மதர் அண்ட் சன் ஆப்ஷன் வேணும்னா அது கூட நமக்கு பண்ணிக்கலாம். இது எஸ்எஸ்ல ஒரு பட்ஜெட்டிவ். இது பிரீமியம் ஆனாலும் நம்ம ஜாம் மெட்டீரியல் தான் பண்ணியது. ஜாம் மெட்டீரியல் மீன்ஸ் ஜிங்க், அலுமினியம், மக்னீஷியம். இந்த ஸ்டீல் டோர் இன்ட்ரடியூஸ் பண்ண டைம்ல MS மெட்டீரியல் தான் ஸ்டார்ட் பண்ணியது. ஆனா அதுக்கப்புறம் அது GIல வந்தாச்சு. அதுக்கப்புறம் GL கால்வாலியத்துல வந்தாச்சு. ஆனா ரீசெண்டா ஹவாய் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிய ஹவாய் தான் இது நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியது. ஒரு மெட்டீரியல் தான் ஜாம். ஜிங்க் இருக்கும், அலுமினியம் இருக்கும், மக்னீஷியம் கூட இருக்கும். இந்த மக்னீஷியம் பீச் சைடுல எல்லாமே வர கெமிக்கல் ரியாக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணும். அப்ப கண்டிப்பா 99.9%
இது ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் நமக்கு 100% சொல்ல முடியும். இது நம்ம ஒரு ட்ரெடிஷனல் மாடல்னு சொல்லும். ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு ஃப்ரண்ட் டோர் இது 180 தான் விடுத்து ஹைட் நமக்கு மேலே வரைக்கும் 10 ஃபீட் ஹைட் இருக்கும். இந்த 10 ஃபீட்ல நார்மல் பண்ணினது தான். கேரளாவில் நம்ம இந்த ஹாலு பாரிஷ் ஹால் எல்லாமே இருக்கு, ஆடிட்டோரியம் இதுக்கெல்லாமே இது பண்ணி வச்சிருக்கு. அந்த பெருசான வீடுக்கெல்லாமே இது பண்ணி வச்சிருக்கு ஆல்ரெடி. ஒரு ஸ்மால் டைப் 4 ஃபீட் 3 ஃபீட் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கையில் இருக்கு. இது கொஞ்சம் பெருசான மாடல் தான். இது ரெண்டு பார்ட்டா தான் வரும். நம்ம ஃபிட் பண்ணது அப்படிதான். அவாயில் இந்த மாசம் இன்ட்ரடியூஸ் பண்ணிய ஒவ்வொரு திங் என்னன்னா நம்ம அடிப்படை எல்லாமே PU ஃபில் பண்ணி தான் அனுப்பும். அதுக்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னா ഈ அடிப்படை சிமெண்ட் சாண்ட் ஃபில் பண்ணும்போது ஒரு 1% 2% ரஸ்ட் ரெசிஸ்ட் ஆகுனது அந்த வே த்ரூ தான். ஆனா அது க்ளோஸ் பண்ணதுக்காக தான் அங்கே நம்ம PU ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் அனுப்பும். இந்த ஃப்ரேமில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கஸ்டமருக்கு வேணும்னா அது ஃபில் பண்ணி நமக்கு அனுப்பி கொடுக்கும். அல்லனா அவருக்கு சாண்ட் அண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணணும்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணினது PU தான். ஓகே, நீங்க அதே ரேட்லயே PU ஃபில் பண்ணி கொடுத்துருவீங்க. அந்த சாண்ட் அண்ட் சிமெண்ட்க்கு அவர் யூஸ் பண்ணன சேம் ரேட்ல நமக்கு PU ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ஆனா அதுக்கு அவருக்கு செப்பரேட் வர்க்கும் வராது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸா அப்படின்னு கேக்குறேன். അതില് ഒരു ചിന്ന എക്സ്ട്രാ ചാർജർ വരും. PU ഫോം അടിപ്പടിയിൽ പോടുന്ന ഒരു ചിന്ന ചാർജ് தான் வரும். ஃபுல் போடுனா நீங்க ஒரு சிமெண்ட் சாண்ட் அந்த மாதிரி அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுன பிரைஸ் தான் இதுக்கு வரும். அவ்வளவுதான். அதனால டோட்டல் காஸ்ட்ல உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் ஒன்றும் வராது. இது ஃபுல்லா அலுமினியத்தில் பண்ணிய செப்பரேட் ஒரு மாடல் தான். நீ ஏது ப்ராடக்ட் நமக்கு அலுமினியத்தில் பண்ணணும்னா அதுவும் வேணா பண்ணிக்கலாம். இப்ப இன்னைக்கு இனாகிரேஷன் பண்ணின ஷோரூம் ஆயதுனாலதான் இந்த பலூன்ஸ் எல்லாமே இங்க இருக்கிறது. அவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கஸ்டமைஸ்க்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னா இப்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிய எல்லா ஒரு 50+ டிசைன்ஸ் நம்ம கையில இருக்கும். இதெல்லாம் சேல்ஸ் பண்ணினது நம்ம ஓன் ஷோரூம் த்ரூ மட்டும் தான். நமக்கு ப்ராஃபிட் மட்டும் முக்கியம் வேணாம்னா நமக்கு டீலர்ஸ் கிட்ட இது கொடுத்துக்கலாம். ஆனா நம்ம டீலர்ஸ் த்ரூ போவாது. நம்ம குவாலிட்டி டோர்ஸ் நம்பர் 1 குவாலிட்டியில தான் நம்ம இது எல்லாமே ஆல் த டோர்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியது. அதனால நம்ம ஹிஞ்சஸ் பார்த்தாலும் நம்ம ஹேண்டில் பார்த்தாலும் எல்லாமே தெரியும். இதெல்லாமே அலுமினியம் டோர். இதுக்கு ரஸ்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராது. அலுமினியம் மட்டும்தானா இல்ல இது அலுமினியம் மட்டும்தான். இதுல அலுமினியம் மட்டும்தான். சோ இது கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கிற டைம்ல கம்பெனி டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணது. சோ 5 வருஷம் முடிஞ்சாலும் 10 வருஷம் முடிஞ்சாலும் 20 வருஷம் முடிஞ்சாலும் ஒரு ப்ராப்ளம் இருந்தா நமக்கு அது சொல்யூஷன் பண்ணி கொடுக்க முடியும். இப்ப 2014 தான் நம்ம மார்க்கெட்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியது. 2020 தான் ஓன் ஷோரூம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியது. ஆனா இந்த 5 இயர்ஸுக்குள்ள 1 lakh+ கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்கு. இந்த 1 lakh+ கஸ்டமர்ஸும் நமக்கு தெரியும் யாரு அந்த கஸ்டமர்ஸ் நமக்கு தெரியும். அதனால எவ்வளோ இனி 20 இயர்ஸ் முடிஞ்சாலும் நமக்கு சர்வீஸ் இஷ்யூ ஏதாவது வந்தா நமக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம கிரியேட் பண்ணினது ஒரு பிராண்டு தான். இப்போ இது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல தமிழ்நாடுல மிகப்பெரிய ஷோரூம் தான் சென்னையில வந்தது. இந்த சேம் டே மனோசன் காலையில திருவள்ளூர் கூட இனாகிரேஷன் பண்ணிருக்கு. இப்ப சென்னையில நமக்கு 3 ஷோரூம் ஆயிருக்கு. டோட்டல் சென்னை சரௌண்டிங்ஸ்ல மட்டும் 3 ஷோரூம் ஆயிருக்கு. இப்ப நம்ம திருவள்ளூர்ல ஓபன் பண்ணது 35th இது 36th. இனி தமிழ்நாட்டுல வர போறது நாகர்கோவில்ல தான். இன் பிட்வீன் கேரளாவில் ஒரு 3 ஷோரூம் கூட இருக்கு. மைசூர் இருக்கு, விஜயவாடா இருக்கு, வாரங்கல் இருக்கு. ஆனா சவுத் இந்தியால மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். நம்ம விஷன் என்னன்னா பை த எண்ட் ஆஃப் 2030 மினிமம் 250 ஷோரூம் இருக்கும். இப்ப ஹேண்டில் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ஹேண்டில் பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். 5 இயர்ஸ் வரைக்கும் அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்ப இது நமக்கு ஒரு ட்ரெடிஷனல் மாடல். இப்போ புதுசா வந்து ഒരു ന്യൂ മോഡൽ தான். കൊളോണിയൽ മോഡൽ പ്ലസ് ട്രഡീഷണൽ മോഡൽസ് ഇൻക്ലൂസ് ആവുന്ന ഒരു മോഡൽ தான். ഒരു കൊളോണിയൽ ടൈപ്പ് അറ്റ് ദ സെയിം ടൈംസ് ഒരു ട്രഡീഷണൽ മോഡൽ കൂടെ വരുന്നത്. ഇത് நான் சொன்ன அந்த ஜாம் மெட்டீரியல் தான். ரீசெண்டா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிய ஃபுல் ப்ராடக்ட்டும் ஜாம் மெட்டீரியல் தான். லக்ஸரி நாட் ஓன்லி லக்ஸரி டோர்ஸ் பேசிக் இப்போ 20,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ண ஸ்டீல் டோர் கூட ஜாம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியது. ஜாம் மெட்டீரியல் ஜிங்க் அலுமினியம் மக்னீஷியம் அதுல மக்னீஷியம் கூட ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் கூட கஸ்டமருக்கு கிடைக்கும். அதனால பிரைஸ் ஒன்றும் அதிகம் ஆகல. நம்ம குவாலிட்டியில தான் கூடுனது. கஸ்டமருக்கு கேட்கறது என்னன்னா இப்ப நமக்கு டைரக்டா கஸ்டமருக்கு கொடுக்கிற டைம்ல உங்களுக்கு அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இங்கேருந்து கிடைக்குமோ அந்த கஸ்டமர் கேட்கும். பிரைஸ் வேற எங்கேருந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணியாலும் கிடைக்கிற சேம் பிரைஸுக்கு தான் நமக்கு கொடுக்கும். ஆனா குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். கஸ்டமருக்கு நமக்கு டீலர் இல்லாம இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் நம்ம குவாலிட்டியில தான் இன்க்ரீஸ் பண்ணினது. இப்ப எது டோரா இருந்தாலும் இப்போ 3.3 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா டோர்லயும் இந்த மாதிரி 4 ஹிஞ்சஸ் நமக்கு இருக்கும். இந்த ஃபுல் ஹிஞ்சஸும் ஃபுல் கவர்டு ஹிஞ்சஸ் தான் இருக்கும். நம்ம வேற ஏது டோர்ஸ்ல பார்த்தாலும் ஸ்டீல் டோர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 1/2 இன்ச்சஸ் தான் வரும். ஆனா இதுல நமக்கு ஃபுல் இன்ச்சஸ் வரும். 4 இன்ச்சஸ் வருனதுனால இது தூங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது.
ஓகே ஓகே ஓகே. ஆனா இது ஹிஞ்சஸ் இது க்ளோஸ் பண்ணதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நமக்கு இந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா இங்கே அலைன்மெண்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அப்ப சோ நம்ம 3 feet onwards വരുന്ന എല്ലാ ഡോർക്കും നമ്മൾ കൊടുക്കുന്ന ഇഞ്ചസ് അவ்வளோ குவாலிட்டி தான். ஓகே. இந்த இன்ச்சஸுக்கு மார்க்கெட்ல ஒரு இன்ச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 1000 rupees வரும். இந்த மாதிரி இந்த டோர்ல மட்டும் 4 4 8 16 இன்ச்சஸ் വരുന്ന ஒரு டோர் தான் இது. ஓகே. இது நார்மல் காமன் மாடல் தான். பட்ஜெட் டோர் வேணும்னா இந்த ப்ராஜெக்ட் அந்த இதுக்கு பட்ஜெட் டோர் வேணும், விலை கொஞ்சம் கம்மி வேணும்னா இந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரியும். இது கஸ்டமருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த டோர் இது 1/2 inches வரும். ஓகே ஓகே ஓகே. 1/2 inches வரும் இது. ஆனா இந்த பிரைஸ் ஒரு 18,000 onwards ஸ்டார்ட் பண்ணும். இந்த மதரான்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்கு காமன்லி நம்ம டோர் ஒரு 40 தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இது ஒரு 32க்கு கொடுக்க முடியும். 304 SS ஆனா பக்கா 304 இது சொல்லக்கூடாது. அந்த ஷீட் திக்னஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆயிடும். அந்த 1/2 inches முன்னாடி சொன்னால இந்த மாதிரி ஒரே ஒரு டோர் சாம்பிளுக்காக நம்ம ஷோரூம்ல வச்சிருக்கு. ஆனா பட்ஜெட் கஸ்டமருக்காக இப்போ காம்படிட்டர் அங்கே பிரைஸ் கம்மியா இருக்கும்னு சொன்னாலே அந்த சேம் டோர் வேணா 30,000 rupeesக்கு நமக்கு 4 feet கொடுக்கலாம். அதுக்காக நம்ம போட்டதுதான் இது. ஆனா இது நம்ம இதுல இருக்கு. ஆனா இது ஹவாயின் சொல்லி ஒரு பிராண்ட் அல்ல, ஆனா நம்ம ப்ராடக்ட்ஸ் தான். இது டோரோன்னு சொல்லி தான் நம்ம சேல்ஸ் பண்ணனது. விண்டோ செக்மெண்ட்டுக்கு വരുമ്പോ നമുക്ക് സിസ്റ്റം വിൻഡോ പ്രൊഡക്ഷൻ ഇருக்கு. വിൻഡോയിൽ 3 ടൈപ്സ് ഓഫ് വിൻഡോ നമുക്ക് വരും അലുമിനിയത്തില്. ഒന്ന് ബേസ് ടൈപ്പ് അൾജീരിയൻ சொல்லுന്ന ടൈപ്പ് ഒരു ബേസ് ടൈപ്പ് വരും. അപ്പുറം പ്രീമിയം ഇത് ഒരു ലക്ഷറി ടൈപ്പിൽ ഇതാ വരും. ബിക്കോസ് ഇതിൽ നമ്മൾ യൂസ് பண்ணிയിരിക്കുന്ന ഹാൻഡിൽസ് ആണാലും ലോക്ക് സെറ്റ് ആണാലും ഇതിന്റെ ഷീറ്റ് തിക്നെസ് ആണാലും അவ்வளோ തിക്നെസ് വരും. ഇതിൽ ഹാർഡ്വെയർ യൂസ് ഇത് എவ்வளோ സ്മൂത്ത് இருக்குன்னு நீங்க பாக்கு. இது ஸ்லைடிங் எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்ல இதா இருக்கும். இப்போ ரீசெண்டாக 6 months முன்னாடி தான் நம்ம ഇതിന്റെ ஃபேக்டரி கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியது. அது சொல்லும்போது எனக்கு ஒவ்வொரு திங் கூட இப்போ நம்ம இந்த ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் சேல்ஸ் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிய ப்ராடக்ட் மட்டும் தான் நமக்கு சேல்ஸ் பண்ண முடியும். வேற ஒரு கம்பெனி ப்ராடக்ட்ஸும் நம்ம எங்கேயும் சேல்ஸ் பண்ணாது. அதனால கஸ்டமருக்கு எது ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்யூஷன் நம்ம சைடு கிடைக்கும். பிகாஸ் மேனுஃபேக்சரர் பண்ணினது நம்ம தான். அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் கூட நமக்கு இது இருக்கும். இது எது கலர்ல வேணாலும் நமக்கு பண்ணிக்கலாம். நீ கொஞ்சம் வுடன் டெக்ஸ்டர்ல வேணும்னா അതിൽ കൂടെ നമുക്ക് പണിക്കലാം. ഇത് അതിന്റെ നോർമൽ ടൈപ്പ് സിംഗിൾ ടൈപ്പാ വരുന്ന ഒരു മോഡൽ ഇതാ. ഇത് നമുക്ക് സ്ലൈഡിംഗിൽ വരുന്നത് இந்த സെയിമില് நம்ம സ്ലൈഡിംഗിൽ വരുന്നത്. ഇതും നമുക്ക് ലക്ഷറി ടൈപ്പിൽ ഇതാ വരുന്നത്. ഇനി സ്റ്റീലിൽ വുഡൻ ടെക്സ്ചറിൽ വേണോനാ ഇപ്പൊ ഞാൻ சொன்ன ഏത് ഡോർക്കും ഇപ്പൊ VT കളറിൽ മാഗണി കളറിൽ ടീ കളറിൽ ഏത് കളറിൽ വേണാലും സ്റ്റീലിൽ കൂടെ നമുക്ക് ഇത് പണിக்கலாம். ഇതിപ്പോ ഒരു ടീ കളറിൽ ഇതാ നമുക്ക് സ്റ്റീലിൽ പണിയത്. ഇതും പെയിന്റിംഗ് അല്ല, ഇത് വുഡൻ ടെക്സ്ചറിൽ നമ്മ இந்த പണ്ട് ബബിൾ ഗം എല്ലാം പർച്ചേസ് பண்ணுற டைம்ல ஒரு ஸ்டிக்கர் கிடக்கும். அது கையில போட்டு இങ്ങനെ இது பண்ணுற டைம்ல அது ஒட்டி அந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு ஹீட் பண்ணி இந்த சேம் கலர்ல இதை இது நமக்கு பண்ணி இருக்கிறது. இதெல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக் ലോക്ക് കൂടെ ഇതാ. കാറ്റെല്ലാമേ വന്നാലും ഓട്ടോമാറ്റിക്കാ അത് ലോക്ക് ആയിടും. ഇനി റെഡിഷ് വീട്ടിൽ മഹാഗണി കളറിൽ വേണോനാ அது இந்த மாதிரி அது வரும். இந்த டைப்ல தான் இருக்கு. இது நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரே ஒரு மாடல் நான் பட்ஜெட் டோரா கொடுத்திருக்கேன். இதுல நமக்கு மல்டி லோக் இருக்காது. ஆனா விலை கம்மியில பிரைஸ் கம்மியில வேணும்னா நமக்கு இது கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். ஆனா ஒரு 88 டோர் எல்லாமே ஒரு 17 to 18,000 அந்த அளவில் நமக்கு ஸ்டீல் டோரே கொடுத்துடலாம். ஸோ 18,000 to 18 lakh வரைக்கும் இருக்குன்னு ஸ்டீல் டோர்ஸ் அலுமினியம் டோர்ஸ் எல்லாமே ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் கையில் இப்போ இருக்கு. ஸோ பட்ஜெட்டான ஆளுகளுக்கும் லக்ஸரியான ஆளுகளுக்கும் வேணும்னா நம்ம சென்னை ஷோரூம்ல வரலாம். முன்னாடி நம்ம அலுமினியத்தில் ஸ்லைடிங் தான் பார்த்தது. ஆனா இது ஸ்லைடிங் அண்ட் ஃபோல்டிங் ரெண்டு கூட முடியும். ஸ்மூத்தா இது நான் முன்னாடி சொன்னது. இந்த ஹார்ட்வேர் எல்லாமே நம்ம குவாலிட்டி ஹார்ட்வேர் யூஸ் பண்ணனால இப்போ வெளியே எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் கார்டனுக்கு அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வேணும்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்காக இது குவாலிட்டி ஹார்ட்வேர் தான் கொடுத்தது. அதனால இதை ஸ்மூத்தா யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாள் இப்ப யூஸ் பண்ணி அது அந்த மாதிரி நமக்கு 20 yearsக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இதை நமக்கு அவ்வளவு லக்ஸரியா இது போட்டு வச்சிருக்கிறது. ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ன்னு சொல்லும்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டீல் டோர் தான் இருக்கும். அப்புறம் அலுமினியம் டோர்ஸ் இருக்கும். விண்டோஸில் ஸ்டீல் விண்டோஸ் இருக்கும், அலுமினியம் விண்டோஸ் இருக்கும், UPVC விண்டோஸ் இருக்கும். ஆனால் நம்ம மெயின் ப்ராடக்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியது 2021 தான். இது FRP தான். ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்ஸ் வேற எங்கேயும் கிடைக்காது. ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் மட்டும் தான் கொடுக்கும். இந்த டோருக்கு ஒவ்வொரு டிஃபரன்சியேஷன் என்னன்னா, இப்போ ரீசென்ட்லி நம்ம வயநாடு ஃப்ளட்டு 450 persons இறந்து போயாச்சு. அப்போ கவர்மெண்ட் அவருக்கு ஒரு டவுன்ஷிப் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கு அந்த வயநாடு டவுன்ல. அந்த டவுன்ஷிப்புக்கு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியது நம்ம ஹவாய் டோர் தான். அது இந்த டோர் தான். ഈ സെയിം ഡോർ தான் அங்கே போட்டது. இதுக்கு நமக்கு சிப்பர் சர்டிஃபிகேஷன் இருக்கு. கேரளாவில் சிப்பர் சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு ஒரே ஒரு டோர் FRPல நம்ம டோர் தான். இது அவ்வளோ குவாலிட்டி இருக்கும். இப்போ போட்டு
அதேபோல் ஷிப்பு இதெல்லாமே இந்த மெட்டீரியல் எஃப்ஆர்பி ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணது. 20-25 இயர்ஸ் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. இது வாட்டர் ப்ரூஃப் தான், அந்த மாதிரி டெர்மைட் ப்ரூஃப் தான். இதெல்லாமே ரூம் டோர் தான். 35 mm ഇതിന്റെ തിക്നെസ് വരും. 35 mm ഡോർ തിക്നെസ് വരും. ഇത് 5 ഇഞ്ച് വരേക്കും നമുക്ക് ഇതിന്റെ ഫ്രെയിം തിക്നെസ് കൂടെ വരും. ഞാൻ ബാത്റൂമിലെല്ലാം പോണ ടൈമിൽ 30 mm തിക്നെസ് വരും. 3.5 നമ്മ ഫ്രെയിം തിക്നെസ് കൂടെ വരുന്ന മോഡൽസ് ഇതാ എഫ്ആർപിയിൽ വരും. ഇതെല്ലാമേ നമ്മ HD77 சொல்லுന്ന ഒരു മോഡലിന്റെ സെയിം. இப்போ ஃப்ரண்டில் ஸ்டீல் டோர், ஃப்ரண்டில் ஸ்டீல் டோர் வேணும்னா உள்ள கொஞ்சம் பட்ஜெட்டிவான டோர் வேணும்னா அந்த மாதிரி எஃப்ஆர்பி போட்டால் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் கிடைக்கும். அட் த சேம் டைம் நமக்கு எவ்வளோ நாள் வேணாலும் இந்த டோர் யூஸ் பண்ணிக்கலாம். 20-25 இயர்ஸ் ஆனாலும் இந்த டோர் ஒன்றுமே ஆகாது. இது சவுண்ட் ப்ரூஃப் தான். நம்ம குவாலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்மூத்தான டோர்ஸும் இந்த ஃபினிஷிங்கும் டிசைன்ஸும் எல்லாமே கொஞ்சம் சூப்பர்பான டிசைன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏரியாவில் ஃபுல்லு நம்ம வச்சது டிஸ்பிளே வச்ச எல்லா டோருக்கும் நமக்கு சிங்கிள் டோர்ஸ் இருக்கும். ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் 3.3க்கு மேலே இருக்கிற எல்லா டோரிலும் இந்த மாதிரி 4 இன்ச்சஸ் தான் இருக்கும். 4 இன்ச்சஸ். அட் த சேம் டைம்ஸ் நம்ம மட்டும் இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் இந்த மவுண்ட் லாக்கு. நம்ம லாக் போடுற டைமில் 14 லாக்ஸுக்கு அப்புறம் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா மவுண்ட் லாக்கு கூட வரும். இது ஒரு செப்பரேட் ராடில் தான் இருக்கிறது. இப்போ ரோபரி ஏதாவது வந்தாலும் இந்த நார்மல் லாக்கு உடைச்சாலும் இந்த மவுண்ட் லாக் உடைக்காம ரோபருக்கு உள்ள ஏற முடியாது. ஆனா உடைக்க மாட்டேன்னு நான் சொல்லல. ஆனா நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் கொஞ்சம் அதிகமாயதுனால டைம் எடுத்து தான் உள்ள ஏற முடியும். அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால அவ்வளோ செக்யூரிட்டி ஃபீச்சர் கூட நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இந்த டீலைஸ் இல்லாம நம்ம கஸ்டமைஸுக்கு கொடுக்குற டைமில் நம்ம குவாலிட்டியில இந்த மாதிரி திங்ஸ் தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறது. ஹேண்டில்ஸ்ல நம்ம எது சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு ரவுண்டான ஹேண்டில்ஸ் தான். இதுல இனி ஸ்கொயர் வேணும்னா அது பண்ணிக்கலாம். ஒயிட் பிளாக் அந்த மாதிரி ஒரு மாடல் வேணும்னா அது பண்ணிக்கலாம். இது ஸ்கொயர் நோபு வேணும்னா அது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆன்டிக்கான ஹேண்டில்ஸ் வேணும்னா அது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஸ்டீல் டோர் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டீல் டோர் நான் முன்னாடி சொன்ன டோரோ டோர்ஸ் எல்லாமே 18,000ல ஸ்டார்ட் ஆகும். பட்ஜெட்ல வேணும்னா 18,000ல ஸ்டார்ட் ஆகும். நார்மல் எஃப்ஆர்பி பேஸ் டோர்னா ஒரு 8,500 பிளஸ்ல தான் எஃப்ஆர்பில நம்ம ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து, எல்லாமே இன்ஸ்டாலேஷன் கூட சேர்த்து. கீழ் விண்டோஸ்ல വരുന്ന ടൈമിൽ ഇനി അപ്പോക്സി വിൻഡോസ്നാ ഒരു 3 പാളി സ്ക്വയർ ഫീറ്റ് റേറ്റിന് അപ്രോക്സിമേറ്റ് ഒരു 450 നോർമൽ അപ്പോക്സിയിൽ വരും. ഇനി വുഡൻ ടെക്സ്ചർ പൗഡർ കോട്ട് വരുമ്പോൾ ഒരു 200+ സ്ക്വയർ ഫീറ്റിൽ நம்ம அந்த டிஃபரன்சியேஷன் வரும். പിന്നെ നമുക്ക് യൂസ് பண்ண ഇഞ്ചസ് അതിലെല്ലാമേ ഡിഫറൻസിയേഷൻ വരുമ്പോൾ പ്രൈസിൽ கொஞ்சம் இது வரும். நீ அலுமினியம் ஆனாலும் நமக்கு ஒரு 1200ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 1000 to 1200ல. நீ யூபிவிசி எல்லாமே ஒரு 450 பிகாஸ் அந்த குவாலிட்டி தான் அதுல இருக்கும். 450 ஒன்வர்ட் ஸ்டார்ட் ஆக போறேன். இதுதான் நம்ம ஒரு டோட்டல் பிரைஸ் ரேஞ்ச் இருக்கிறது. நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம ஷோரூம்ல மட்டும் தான் கிடைக்கும். நம்ம ஷோரூம்ல பர்ச்சேஸ் பண்ண டைம்ல இந்த லோகோ ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் நம்ம இந்த லோகோ பார்த்து மட்டும் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணணும். ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கிற மெயின் திங் என்னன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவிட்டி தான். நம்ம ஓன் ஷோரூம்னு கொடுக்கும்போது டைரக்டா கஸ்டமருக்கு கிடைக்கும்போது எவ்வளோ வேணாலும் இப்போ ஒரு 5 இயர்ஸ் தான் நம்ம சர்வீஸ் வாரண்டி கொடுக்கணும். ஆனால் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முடிஞ்சாலும் அதுக்கு ட்ரஸ்ட் வர்த்தான ஒரு வேல்யூவான சர்வீஸ் பிஸ்னஸ் சைடுன்னு ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு கொடுக்க முடியும். நம்ம ஷோரூம் எல்லாமே இப்போ இது 36 ஷோரூம். இந்த சென்னையில் மிகப்பெரிய ஷோரூம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஷோரூம் தான். 3000 ஸ்கொயர் ஃபீட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்கும். நமக்கு 50+ மாடல்ஸ் இருக்கு. ஒரு அப்ராக்ஸ் ஒரு 25 to 30 மாடல்ஸ் இங்க வந்தா கஸ்டமருக்கு பார்க்க முடியும். செகண்ட் திங்ஸ் நம்ம குவாலிட்டி தான். நான் மனோண்ணங்கிட்ட சொன்ன மாதிரி நமக்கு இன்டர்மீடியேட்ஸ் யாரும் இருக்காது. இப்போ இந்த ஷோரூம்ல ஒரு ஸ்டாஃப் கஸ்டமர் கிட்ட பேசும்போது கம்பெனி தான் பேசுனது. ஸோ அந்த இன்டர்மீடியேட்ஸ் டீலேஸ் இருக்காம இருக்கிறதுனால அந்த ஒரு வேல்யூ நம்ம யூஸ் பண்ணினது இந்த குவாலிட்டியில தான். நம்பர் 1 குவாலிட்டியில நமக்கு கஸ்டமர் கிட்ட ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியும். டிசைன்ஸும் 50+ டிசைன்ஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம சர்வீஸ் டீம் எவ்ரி ஷோரூம்ல ஒரு டெக்னீஷியன் இருக்கும். இதுக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட் வராது. ஆனாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும். எது கம்ப்ளைண்ட் ஆனாலும். பிகாஸ் நம்ம கேரளாவில் மேனுஃபேக்சர் பண்ணினது தான். எஃப்ஆர்பி ஆனாலும் ஸ்டீல் டோர் ஆனாலும் விண்டோஸ் ஆனாலும் எல்லாமே நமக்கு அங்கே மேனுஃபேக்சர் யூனிட்ஸ் இருக்குனால எது ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு அது ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும். எண்டு வரைக்கும் சொல்யூஷன் ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு கொடுக்க முடியும். இது ஃபைனல் எண்டுக்கு சொல்ல வேண்டிய ஆளு நான் தான். அது நான் தான் உங்ககிட்ட சொல்லுனது. கம்பெனி ஓன் ஷோரூம் ஆனாலும் இதுல யாருக்கும் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஆப்ரேட் பண்ணது கம்பெனி ஆயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பிராண்ட் ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பிராண்ட் ஆயிருக்கு. இனி எங்க வேணாலும் ஷோரூம்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வேணாலும் நம்ம கூப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ.